ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேஷ்மாஸ் வேர்ல்ட். என்னடா தோசை சுடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோசை, இட்லி, சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தோசை சூடாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சைடிஷ் என்னென்னு போய் பார்க்கலாம். தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் குருமா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திலலாம் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த வெஜ் குருமா எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பட்டை, 2 லவங்கம், 2 கிராம்பு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கடல் பாசி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கும் கம்மியான அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. இப்போ இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. புதினா வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்ல எண்ணெயில் வதங்கியாச்சு. இப்போ நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலேயே இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதாலே அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரெல்லாம் உங்களுக்கு காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.